ஃபஸ்ட் டைம் 2 இயர் கிட்டோட இந்த மாதிரி லாங் ட்ராவல், அதுவும் ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டே வந்து எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி வீசா ப்ராசஸ்க்காக நானும் என் பொண்ணு அப்பா எல்லாம் மும்பைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அப்படின்றதுனால இவளுக்கும் இந்த ஹை ஆல்டிடியூடோட அந்த இது வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகலை. இந்த தடவை போகும்போது கேஷுவலாக தான் போனாங்க. அதே மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸை பார்த்துட்டு மும்பை ட்ரெயினில் போகும்போதும் சரி, இப்போயும் சரி, அக்கா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு பயங்கர உரிமையாக கேட்குற அளவுக்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸோட மீல் சீக்கிரமே வந்ததுனால அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்து இறங்கியாச்சு. இது மார்ச் டைம் அப்படிங்கிறதுனால இன்னுமே வின்டர் இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக சம்மர் அப்படின்னு பார்த்தோன்னா மிட் ஆஃப் அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு சம்மர் அப்படின்ற ஒன்றே இருக்கும். ஸோ வின்டர் க்ளோத்திங்ஸ்லாம் வந்து நாங்கள் ஊர்லேருந்தே ஷாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் நாங்கள் இங்கே ரெகுலர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வின்டர் க்ளோத்திங்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. நைட் டைம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பில்டிங்குள்ளேயே நம்மளோட வீட்டுக்குள்ளேயே அந்த வார்ம் ஹீட்டர் ஒன்று இருக்கும்ல, அதனால் அவளுக்கு வந்து வெளியில் வின்டர் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற கிளைமேட்டே தெரியாத மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. நாள் கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் எனக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா ஓகே ஸ்ட்ராலர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஸ்ட்ராலர் ஒன்று பாப்பாக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போய் ஸ்ட்ராலர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.